ஸோ நீ ஜோசப் விஜய கடைசி வரைக்கும் இருந்து பாரு. அப்போ எல்லாத்துலேயும் நடிப்புன்னா உன் வாழ்க்கையே நடிப்பாக இருக்கின்ற, உன் குடும்பத்திலையும் நடிக்கிற, நீ மக்கள் முன்னாடி நீ நடிக்கிற, உன்னுடைய சேவையே நடிப்பு. ஆக உன்ன மாதிரி ஆட்கள் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தில் உட்கார்ந்தா, நேற்று ஒருத்தர் என்று சொல்லிட்டு இருக்கிறாரு, அதாவது விஜய் ஜெயிச்சாலும் இனிமே காவல்துறைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு தான் போவாங்க அத்தனை பேரும். ஏனென்றால் அங்க நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அதனால தான் நானே தம்பி ஜோசப் விஜய்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், எப்பா நீ அரசியல் பழகிக்கும் முதல்ல, அது பிற்பாடு வா, உன்னை வேண்டாம் நான் சொல்லலை. நான் சமீபத்தில் வால்பாறைக்கு போயிருந்தேன். நான் அங்கே ஒரு டாக்ஸியில் ஏறி போகும்போது அந்த டிரைவர் சொன்னார், விஜய் நல்லவர் தாங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனால் எங்கேயாவது ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த முறை தேர்தல் களம்னா என்ன, மக்கள்னா யாரு, அரசியல்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அவர் முதலமைச்சர்ன்ற ஒரு கணிப்புக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். உண்மைதான் அது, நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். ஆனால் தம்பி விஜய் அதை செய்யாதபடிக்கு தனித்துவமாக நின்று எனக்கு தெரிஞ்சு 10 இடத்துல வரலாம்.